ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ரேஷனுக்கு போனோம். என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாம். இது வந்து புழுங்கல் அரிசி 13 கிலோ போட்டாங்க. நல்லாயிருக்கு. இட்லியெல்லாம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு அரிசி, குண்டரிசி. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன வாங்கினா, இது ஒரு அரிசி பச்சரிசி. பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ தான் போட்டாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ அடுத்தது என்னென்ன வாங்கணும்னு காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், கோதுமை 2 கிலோ போடுவாங்கல்ல ஒரு கார்டுக்கு, அதுவும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாமாயில் வாங்கியிருக்கிறோம். துவரம் பருப்பு, இதுவும் நல்லா குண்டு குண்டாக பெரிய பெரிய பருப்பு தான், 1 கிலோ வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடுகும் வாங்கியிருக்கோம். ரேஷன் கடையிலே கடுகு விற்கிறாங்க. அது ஒரு 100 கிராம் வந்து கடுகு வாங்கணும். சரிங்களா? 100 கிராம் கடுகு வந்து 12 ரூபான்னு விற்றாங்க. இந்த பாருங்கள், பாமாயிலும் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் காலையிலே போய் அது எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், ரேஷன் கடையில் வாங்கினா சர்க்கரை, இது வந்து கொஞ்சம் ஓட்டப்பையா, அதனால் ஒழுங்காக காமிக்க முடியல. இந்த பையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வாங்கியிருக்கோம். மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 105 ரூபா ஆச்சு. இன்றைக்கி 1ஆம் தேதி ஆச்சா. ஸோ மார்ச் 1 போயிட்டு என்ன பண்ணோம், முதல்ல 1ஆம் தேதியே வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக ரேஷன் வேலையை முடித்தோம். இன்றைக்கி இந்த மாதம் ரேஷன் வேலை முடிஞ்சிடுச்சு. பில்லு வந்து 105 ரூபா ஆச்சு. ஆனால் அரிசி தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. புழுங்கல் அரிசி. இட்லி தோசைலாம் இந்த இதில் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும்ன்றாங்க. இதெல்லாம் மாவு நிறைய வரும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்றாங்க.